வணக்கம், நான் சிவகாமி. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸஸ்லாம் என்ன பண்ணியிருப்போன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்னால் என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது, என்னென்ன ஃபீல்டுலாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பார்ட்ஸஸ் இருக்குது, எப்படி அது ஒர்க் பண்ணுது, ஸோ இந்த மாதிரியான ஒரு காமனான விஷயங்களை பற்றி பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் எப்படி கம்ப்யூட்டரில் நம்மளும் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஓரளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மவுஸும் கீபோர்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் தியரிட்டிக்கலாக தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் நல்லாவே பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கம்ப்யூட்டர்னால் என்னன்னு பார்த்துருப்போம் இல்லையா? அதில் இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னா எதெல்லாம் சேர்ந்தது ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சேர்ந்தது, எதை சேர்த்தா கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இந்த ரெண்டையும் இணைச்சா மட்டும்தான் கம்ப்யூட்டர்ன்ற ஒரு மெஷினே நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், எல்லா பார்ட்ஸஸையும் என்ன சொல்லுவாங்க, ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஓகே, சாஃப்ட்வேர்னால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸு, அதை தான் என்ன சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு ஹியூமன் இருக்கோம் அப்படின்னா, நமக்கு எது சேர்ந்தது தான் ஒரு முழுமையான ஹியூமன் ஆக முடியும், உடலும் உயிரும் சேர்ந்தது. ஓகே, நம்மளுடைய எக்ஸ்டர்னல் பார்ட்ஸும் அதே நேரத்தில் நம்மளுடைய சோலும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு ஹியூமன். ஓகே, அதே மாதிரி கம்ப்யூட்டர்னு எடுத்துட்டாலுமே அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸும் ப்ரோக்ராம்ஸும் சேர்ந்தால் மட்டும்தான் அதனால் ஒர்க் ஆக முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஹியூமனில் இருக்கக்கூடிய பாடி ஆஃப் த பார்ட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அதே நேரத்தில் நம்மளுடைய உயிரை பார்க்கவோ அதை ஃபீல் பண்ணவோ முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது இன்டர்னலாக அது ஒரு வேலையை பார்த்துட்ருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ஹார்ட்வேர் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் பார்க்க முடியும், அது தொட்டு ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்வேரை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே எழுதப்பட்ட ப்ரோக்ராம்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேரை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கவோ டச் ஃபீல் பண்ணவோ முடியாது. அது இன்டர்னலாக தன்னோட வேலைகளை அது பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளால் அதை பார்க்கவும் முடியாது. ஓகேங்களா? இப்போது ஹார்ட்வேர்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ஹார்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸஸ் இருக்குது. 2 டைப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் பார்ட்ஸ், எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் அப்படின்னு 2 விதமான பார்ட்ஸஸ் இருக்குது. இன்டர்னல் பார்ட்ஸ் அப்படின்னா இன்டர்னல்ன்ற வேர்ட்லேயே இருக்குது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸு. இப்போ CPU அப்படின்னு சொல்லிட்டு காமனாக ஒரு பாக்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா? அந்த CPUக்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம டேரெக்டாக போய் எந்த ஒரு ஆப்ரேட்டும் பண்ண மாட்டோம். நம்ம வெளியே இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸ் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ மதர் போர்டு, பவர் சப்ளை, இப்போ நீங்கள் ஸ்விட்சை போட்டால் அது உங்களுக்கு உள்ள பவர் போயிட்டு நம்மளுடைய ஒர்க்கை பார்க்க வைக்கிறதுக்கு வேலைகள் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக பவர் சப்ளைக்கு இணைச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபேனு, சவுண்டு கார்டு, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாங்கோ சம்திங் ஏதோ ஒன்று போடுறீங்க அப்படின்னா, அந்த சாங் நமக்கு வெளியே கேட்குது அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஒரு பார்ட்டை உள்ளே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான கார்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் உள்ள இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, ஒரு இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்ட்டை ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ள அந்த CPUக்கு உள்ளே இன்சர்ட்டாக இருக்கக்கூடிய பார்ட்ஸஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் பார்ட்ஸ். ஓகே, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வெளியே இருக்கக்கூடிய பார்ட்ஸஸ் என்ன சொல்லுவாங்க, வெளியே இருக்கக்கூடிய பார்ட்ஸஸ்லாம் எது அப்படின்னா, நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லையா, நாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய பார்ட்ஸஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸு. நம்ம டச் பண்ணி மவுஸு, கீபோர்டு, அதே மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மானிட்டர், பிரிண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற பிரிண்டர், ஸ்கேனர், இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான பார்ட்ஸஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் பார்ட்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
நார்மலாக வந்து ஒரு ஒரு ஹியூமன் பாடிஸ்ன்ற மாதிரி தான். இன்டர்னல் பார்ட்ஸ் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் வந்து இன்டர்னல் பார்ட்ஸு எக்ஸ்டர்னல் பார்ட்ஸுன்ற மாதிரியான பார்ட்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் இல்லைன்னா உங்களால் இப்போ இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றத ஜஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸோ ஒரு ஏதோ ஒரு பொருளாக மட்டும்தான் வச்சுக்க முடியுமே தவிர்த்து எந்த ஒரு ஒர்க்கையுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு ஒர்க்கை நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கு எப்படி உயிர் முக்கியமோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேர் ரொம்பவே முக்கியம். எழுதப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் ரொம்பவே முக்கியம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து மவுஸை வச்சு ஒரு ஐக்கானை போய் ப்ரெஸ் பண்ணிங்க, அந்த ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு லிஸ்ட்டு வருது அப்படின்னா அந்த லிஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கணும், உள்ளே வந்து ப்ரோக்ராம் எழுதியிருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து தன்னோட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போது ஆல்ரெடி எழுதப்பட்ட ப்ரோக்ராம்ஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. எதுக்காக? கம்ப்யூட்டருக்குள்ளே நாம் ஒர்க்கை பார்க்குறதுக்காக, யூசர் தன்னோட வேலைகளை பார்த்துக்கிறதுக்காக ஏற்கனவே எழுதப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் தான் எது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இதை பார்க்கவோ நம்மளால் டச் பண்ணி ஃபீல் பண்ணவோ முடியாது. ஓகே, இப்போ இந்த ஹார்ட்வேரில் வந்து 2 டைப்ஸ் இருந்த மாதிரி, இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ன்ற மாதிரி 2 டைப்ஸ் இருந்த மாதிரி சாஃப்ட்வேர்லேயும் சில டைப்ஸஸ் இருக்குது. ஓகே, என்ன மாதிரியான இப்போ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த மாதிரி 3 விதமான சாஃப்ட்வேர்ஸ் வந்து 3 டைப்பான ப்ரோக்ராம்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்குது. ஓகேங்களா? அது என்ன 3 விதமான ப்ரோக்ராம்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தனக்கான வேலைகளை தானே செஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகே, சிஸ்டம் தனக்கான வேலையை தானாக செஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி நாம் ஒரு ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு ஒரு பேஸ் தேவை. அந்த பேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது அதிகமாகவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கே நல்லாவே தெரியும். நிறைய சொல்லியிருப்பீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆண்ட்ராய்டுன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடைய ப்ரோக்ராம்ஸ் டெவலப் ஆக நம்ம அந்த மொபைலில் நிறைய ஃபெசிலிட்டிஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் மட்டுமே தான் கம்ப்யூட்டருக்குள்ளே நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் பெயிண்ட்டுன்னு ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட்டுன்ற அப்ளிகேஷனே எதன் மேலே தான் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, அது வந்து சிஸ்டத்துக்கான ப்ரோக்ராம். நம்ம என்ன வேலை கொடுக்குறோமோ அதை நீ இப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி எழுதப்பட்ட ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் மேலே தான் நாம் கொடுக்குற இந்த ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி, ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசரையும் இந்த ஹார்ட்வேரையும் இணைக்குது. நம்ம கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு புரியணும், அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எது வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை. என்ன பண்ணுது, யூசர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு தன்னோட வேலைகளை அது ஆட்டோமேட்டிக்காகவே செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் 2 டைப் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தோம் இல்லையா? யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு இந்த 2 சாஃப்ட்வேரும் ரன் ஆகணுன்னாலுமே அதுக்கு எது மெயினாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் மெயினாக தேவை. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது தான் ஒரு பிளாட்ஃபார்மே. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற ஒன்று இல்லை அப்படின்னா நம்மளால் கம்ப்யூட்டரில் எந்த ஒரு சாஃப்ட்வேரையுமே ரன் பண்ண முடியாது, எந்த ஒரு ப்ரோக்ராமவே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்லேயே ஒரு சில டைப்ஸஸ் இருக்குது. சிஸ்டம் சாஃப்ட்வேர்லேயே நிறைய சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. என்னென்னா அதில் மெயினாக நம்ம சொல்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS அதை சொல்கிறோம். ஓகேங்களா? அதில் என்ன மாதிரியான OSஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச OSS எப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு OS. அது முழுக்கவே வந்து எதுக்காக தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் டெக்ஸ்ட் பேசிக்கில் தான் அது ஃபுல்லாமே போகும். அட்வான்ஸ் லெவல்லாம் அதில் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த பட்டன் ஃபோன் ஸ்டார்டிங்கில் வந்ததுக்கு அது பட்டன் ஃபோன் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும் இல்லைங்களா? அதில் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஜஸ்ட்டு கால் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், கால் அண்ட் டெக்ஸ்ட்டு மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி அந்த கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லிஸ்ட்டில் இந்த மைக்ரோசாஃப்ட் டாஸு, லினக்ஸு,
அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது கரண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா. கிராஃபிக்கல் ஓரியன்டாக இது வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ டாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு ஒர்க்கை அட் டைமில் அந்த ஒன்ஸ் தான் அந்த ஒரு ஒர்க்கை தான் அட் டைமில் பண்ண முடியும் அப்படின்றதுனால இப்போ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா மல்டி யூஸிங்கும் மல்டி டாஸ்கிங்கும் நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் ஒர்க்கை வந்து நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில். அந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தான் இப்போ நம்ம கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது மல்டி டாஸ்கிங் அப்படின்னா அட் அ டைமில் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அட் அ டைம்லேயே நம்மளால் என்ன பண்ண முடியும், மல்டி டாஸ்க் பண்ண முடியும். ஸோ பெயிண்ட், நோட்பேட், வேர்ட்பேட், டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், எக்ஸல் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு வேலையுமே வந்து அந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே அட் அ டைம்லேயே உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆண்ட்ராய்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஓகே. இதுதான் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கான உயிர் மாதிரி. இது இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ப்ரோக்ராமையுமே ரன் பண்ண முடியாது. சரிங்களா. சரி, ஓகே. இதுதான் பேஸுன்னு சொல்லியாச்சு. பேஸான அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம ஓஎஸ் மூலமாகவே எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கோம். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒர்க்கெல்லாம் அந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் பார்த்துக்குது. மெயின்டெனன்ஸ் பண்ணுற வேலைன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஃபைலை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணுற ஒர்க்கெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டோரேஜ் பிளேஸ்ன்னு ஒன்று ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த மாதிரி டிஸ்கை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, பார்ட்டிஷன் பிரித்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த பார்ட்டிஷன் பிரிக்கிறது, அதே மாதிரி டிஸ்க்கு க்ளீன் பண்ணுற ஒர்க்கு, ஃபைலை மேனேஜ் பண்ணுற ஒர்க்கு, இப்போ பேக்கப் எடுத்து வைக்கிற வேலை, அதே மாதிரி சிஸ்டத்தில் வந்து வைரஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த ஆன்டி வைரஸ் வேலை பார்க்குறது, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது, அதாவது சுருக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபைல்ஸோட சைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த சைஸை வந்து சுருக்கி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பார்க்குறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இந்த எல்லா வேலைகளையுமே எந்த சாஃப்ட்வேர் பார்த்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்துக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த சாஃப்ட்வேரும் இம்பார்ட்டண்ட் தான். பட் இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகணும்னா அதுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பேஸு. அந்த பேஸ் மேலே இது தன்னோட வேலைகளை கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சில மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை யார் பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. அடுத்து நாம் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையானது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா. அப்ளிகேஷன் அப்படின்னாலே நம்மளுடைய பயன்பாடுக்கு யூஸ் ஆகக்கூடியது. நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்கல்ல, யூசர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி டிசைன் பண்ணி தான் இதையும் வச்சுருக்காங்க. ஓகே. இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் சரி, அந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேரும் சரி, இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஓஎஸ்ன்ற பிளாட்ஃபார்ம் மேலே தான் ரன் ஆகிட்ருக்கு. ஓகே. ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மூலமாக என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் அப்ளிகேஷன், பிஸ்னஸ் அப்ளிகேஷன் பண்ணலாம். அதே மாதிரி புதுசாக நீங்களே வந்து புதுசாக ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட்டும் பண்ணலாம். ஸோ அதுக்கான சில விஷயங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சில கமெண்ட்ஸு இதெல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராமாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேயே சில டைப்ஸஸ் இருக்குது, சில வேறு விதமான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ், லாங்குவேஜஸ் அப்படின்ற மாதிரி 2 அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. பேக்கேஜ் அப்படின்னாலே நமக்கு தெரியுது, ஆல்ரெடி நமக்கு என்ன தேவையோ அது அங்கே ஃபிக்ஸடாக இருக்குது. ஓகேவா. ஆல்ரெடி நமக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணி வச்சுருக்காங்க, யூசருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ப்ரீ ப்ரோக்ராம்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தந்த ஆப்ஜெக்ட்ஸ் வேணும், இந்தந்த இமேஜஸ் இருக்கணும், இந்தந்த டேட்டாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரோக்ராமாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. ஓகே. ஸோ ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒர்க்கை நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதை என்ன சொல்லுவாங்க, பேக்கேஜுன்னு சொல்லுவாங்க.
இது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜு. இந்த பேக்கேஜ் மூலமாக நாம் வந்து ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓன் க்ரியேஷன் செஞ்சுக்க முடியாது. சரிங்களா? அதுக்கு உதாரணமாக எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணது மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட்டு, நோட் பேடு, வேர்ட் பேடு. அதே மாதிரி அடுத்து நம்ம இன்னும் சில ஆஃபீஸ் ஒர்க்குக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு. அதே மாதிரி டேட்டா ஸ்டோரேஜ்க்காகவே உங்களுக்கு வந்து எம்எஸ் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் டிசைன் பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோஷாப்னு ஒன்று யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்விடேஷன், அதே மாதிரி நியூஸ் பேப்பர் இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா பேஜ் மேக்கர், கோரல்ட்ரா. இந்த மாதிரியான லோகோஸ் ரெடி பண்ணணும்னா கோரல்ட்ரா. இந்த மாதிரி ப்ரோக்ராமாக என்ன பண்ணியிருக்காங்க, சில ப்ரோக்ராம்ஸ்லாம் நமக்கு வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதில் கொடுத்துருக்கக்கூடிய டூல்ஸு, அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நாமளை சில கஸ்டமைஸ் ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஓரளவுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி நீங்கள் திரும்ப கேட்டு பாருங்கள். ஓரளவுக்கு ஈஸியாக புரியும். ஒரு வேளை நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். சரிங்களா? இல்லை மறுபடியும் வந்து வேறு ஏதாவது இதில் டவுட் இருக்குது, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஓகே. ஸோ இப்போ இது பேக்கேஜஸ் சொல்லிட்டீங்களே, இன்னொரு டைப் ஒன்றும் சொல்லலையே நீங்கள் யோசிக்காதீங்க. அது வந்து லாங்குவேஜ். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேயே இன்னொரு டைப்பில் சொன்னோம் இல்லையா, பேக்கேஜில் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ லாங்குவேஜ்ன்றது நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஏற்கனவே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நாமளாக ஓனாக ப்ரோக்ராம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனாக நான் என்ன பண்ணுறேன் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஓகே. ஏன்னா இதிலவே வந்து நம்ம ரொம்ப டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா தியரி அப்படிங்கும் பொழுது லிமிட்டுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக வந்து மைண்ட்லேருந்து அது எரேஸ் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போனால் மட்டும்தான் கொஞ்சம் டெப்த்தாக நமக்கு புரியும். சரிங்களா? அதனால லாங்குவேஜை பற்றி அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் 4 பேர் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.